ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். போன வகுப்பில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படிங்கிறது உங்களுக்கு நினைவிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கங்கை கொண்ட சோழபுரம் அப்படிங்கிற ஒரு அருமையான பாடத்தை பற்றி நம்ம பார்த்தோம். இந்த கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலை கட்டியவர் முதலாம் ராசேந்திர சோழன் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அந்த கோயிலுக்கு ஏன் அந்த பெயர் வந்தது அதெல்லாமும் நம்ம பார்த்தோம். போன வகுப்பில் பாடப்பகுதியில் பார்த்தோம். சரி வாங்க, இன்றைக்கி வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கங்கை கொண்ட சோழபுரம் அந்த பாடத்தினுடைய வினா விடைகள் பார்க்க போகிறோம். முதல் வினா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். முதலாம் ராசேந்திர சோழனை ஏன் கங்கை கொண்ட சோழன் என்று அழைக்கிறோம்? இதுதான் முதல் வினா. அதற்கான விடை என்ன அப்படின்னு பார்க்கலாமா? முதலாம் ராசேந்திர சோழன் வடநாடு சென்று பகைவர்களை வென்று கங்கை நீரை கொண்டு வந்ததன் அடையாளமாகத்தான் கங்கை கொண்ட சோழன் என்று அழைக்கிறோம். அவர் வடநாடுக்கு போய் பகைவர்களை வென்று, அதாவது அவர்கள்கிட்ட சண்டை போட்டு அதற்கப்புறம் கங்கை நீரை கொண்டு வந்ததுனால தான் கங்கை கொண்ட சோழன் என்று அவரை அழைக்கிறோம். இதுதான் முதல் வினாவுக்கான விடை. அடுத்த வினா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். சிங்கமுக கிணறு குறிப்பு எழுதுக. சிங்க வடிவத்தில் சிங்கமுக கிணறு அமைந்திருக்கும். இந்த சிற்பத்தின் வயிற்றில் ஒரு வாயில் இருக்கும். அந்த சிங்கமுக கிணறு சிங்க வடிவத்தில், அதாவது சிங்கத்துடைய முகம் எப்படி இருக்குமோ அதை போன்ற அமைப்பில் இருக்கும். அந்த சிற்பத்தின் வயிற்றில் ஒரு வாயில் இருக்கும். அந்த வாயில் வழியாகத்தான் அந்த கிணற்றிற்குள் உள் நுழையலாம். இதுதான் சிங்கமுக கிணறின் குறிப்பு. சரியாமா? அடுத்த வினா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். சோழகங்கை பேரேரிக்கு நீர் எங்கிருந்து வருகிறது அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலைகளும் குன்றுகளும் இல்லாத சமவெளியில் 16 கல் தொலைவு வரை வலிமையான உயரமான கரைகளை கட்டி நீண்ட கால்வாய் வெட்டி தண்ணீரை பள்ளத்தாக்கிலிருந்து மேட்டிற்கு கொண்டு வந்து ஏரியில் தேக்கி வைத்தனர். சோழகங்கை பேரேரி இன்று பொன்னேரி என்று அழைக்கப்படுகிறது. அந்த சோழகங்கை பேரேரி தான் இன்னைக்கு பொன்னேரி அப்படின்னு சொல்கிறாங்க. மலைகளும் குன்றுகளும் இல்லாத சமவெளியில் 16 கல் தொலைவு வரை வலிமையான உயரமான கரைகளை கட்டி நீண்ட கால்வாய் வெட்டி தண்ணீரை பள்ளத்தாக்கிலிருந்து மேட்டிற்கு கொண்டு வந்தனர். சரியா? அப்போது அந்த கால்வாயின் மூலமாக தான் அந்த சோழகங்கை பேரேரிக்கு நீர் வருகிறது. இது மூன்றாவது வினா. அடுத்த வினா என்ன அப்படின்னு பார்க்கலாமா? நான்காவது வினா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலில் உள்ள வாயில்களின் பெயர்களை கூறுக. அதற்கான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெற்கு பக்க நுழைவாயில், வடக்கு பக்க நுழைவாயில். இதான் இந்த வினாவிற்கான விடை. அடுத்தது இங்கே ஒரு சிந்தனை வினா கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் மாணவர்களாகிய நீங்கள் சிந்தனை செய்து எழுதக்கூடிய வினா. இது என்ன வினா கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாமா? ஏரிகளும் குளங்களும் தூர்வாரப்படாமல் மண்மூடி இருந்தால் என்ன ஆகும்? கருத்துக்களை குழுவில் பகிர்ந்து கொள்க அப்படின்னு கேட்குறாங்க. இது மாணவர்களாகிய நீங்கள் எல்லாம் சிந்தனை செய்து எழுதணும். அப்படி தூர் வாராமல் இருந்தால் என்ன ஆகும்? ஏரிகள் குளங்களுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கலாமா? ஏரிகளும் குளங்களும் தூர்வாரப்படாமல் மண்மூடி இருந்தால் மழை நீரை தேக்கி வைக்க முடியாது. மழை நீர் அந்த இடத்துல தேங்கி இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. நிலத்தடி நீரின்றி மக்கள் துன்பப்படுவர். அப்போ மழை நீர் தேங்காமல் இருந்தால் நிலத்தடி நீர் இல்லாமல் மக்கள் துன்பப்படுவர். விவசாயத்திற்கு போதுமான நீர் கிடைக்காது. நீர்நிலைகள் மண்மூடிய நிலையில் உள்ளதால் மழைக்காலங்களில் வரும் மழை நீர் சிறிதளவே தேங்கும். உபரி நீர் வீணாக கடலில் கலந்துவிடும். கோடை காலங்களில் நீர்நிலைகளை தூர்வாரி நிலத்தடி நீரை சேமிக்க வேண்டும். அதனால தான் கோடை காலங்களெல்லாம் நம்ம ஏரி குளங்கள்லாம் தூர்வாருவாங்க. கிணறு எல்லாவற்றிலுமே தூர்வாரும் பொழுது நமக்கு என்ன ஆகும்? பூமியிலிருந்து நீர் வரப்பும் அதிகமாகும், மழை நீரும் நமக்கு சேமிக்கும், நிலத்தடி நீரும் சேமிக்கும். அதனால் விளைச்சல் பெருகும். அதனால தான் ஏரி குளங்கள்லாம் தூர்வாரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியாமா? இப்போ நம்ம இந்த பாடப்பகுதியினுடைய கங்கை கொண்ட சோழபுரம் பாடப்பகுதியினுடைய வினா விடைகள்லாம் பார்த்தோம். நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி மாணவர்களே.